இந்த நாள் உங்களுடைய வாழ்விலே மேன்மையும் மகிமையும் கொண்டு வருகிற நாளாய் இருக்கும்படி தேவன் ஆசீர்வதிக்க உங்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது இயேசுவினுடைய சீஷர்கள் வந்து இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். என கண்பானவர்களே, எப்பொழுது 24வது வசனம் எப்பொழுது என்கிறதை சொல்லுகிறது. அப்பொழுது என்ற கேள்வி என்ற வார்த்தைக்கு பதிலாக படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. எப்பொழுது இந்த பெருங்காற்று உண்டாயிற்று? அப்போ அங்கேயும் அப்பொழுதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 24லயும். எப்பொழுது சீஷர்கள் இயேசுவுக்கு பின் சென்று அந்த படவில் ஏறின போது, இயேசு படவில் ஏறுகிறார், சீஷர்களும் இயேசுவை பின் சென்று அந்த படவில் ஏறுகிறார்கள். அப்பொழுதுதான் என்ன உண்டாகிறது? பெருங்காற்று உண்டாகிறது. அப்பொழுதுதான் சீஷர்கள் வந்து இயேசுவை எழுப்புகிறார்கள். இயேசு நித்திரையாயிருக்கிறார், இயேசுவை எழுப்புகிறார்கள். ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். நமக்கு ஒரு கேள்வி, இயேசு என்ன செய்தாரோ அதன்படிதானே சீஷர்கள் செய்தார்கள்? இயேசுவை தானே பின்தொடர்ந்தார்கள். ஏன் இவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பெருங்காற்று? என கண்பானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியில் நாம் வாழுகிற வாழ்க்கையில அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரவே வராது என்று ஆண்டவர் ஒருபோதும் வாக்கு பண்ணவில்லை. உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் என்று ஆண்டவர் சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உலகத்திலே உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவதற்கு ஏதுக்கள் உண்டு என்று அர்த்தம். நாம் என்ன நினைக்கிறோம்? கூட்டமே கூடிவிடக் கூடாது என்று எண்ணுகிறோம். என கண்பானவர்களே, இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட அலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது நாம் என்ன எண்ணி விடுகிறோம்? இயேசு நம்மோடு இருக்கிறார், இயேசு நித்திரையாயிருக்கிறார். என கண்பானவர்களே, அத்தனை அலையின் நடுவில் இயேசு நித்திரையாயிருக்கிறார். இதுக்கு தான் பேரு தேவ சமாதானம். அவர் சொன்னார் பாருங்க, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசுவின் சமாதானம் என்ன அலாடிக்கட்டுமே, அவர் நித்திரையை ஒருவரும் கெடுத்து விட முடியாது. அவருடைய செயல்கள், அவர் அமைதியாய் இருப்பதையும் ஒருவரும் தடுத்து விட முடியாது. அவர் செயல்படுவதையும் ஒருவரும் தடுத்து விட முடியாது. என கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகள் உங்கள் சமாதானத்தை பாதிக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற நிகழ்வுகள் உங்கள் சமாதானத்தை தடுத்து நிறுத்துகிறதா? அப்போ நீங்க உடனே போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் உம்மையும் நீர் தருகிற சமாதானத்தையும் சார்ந்து வாழ எனக்கு கற்றுத்தாரும். என் வாழ்க்கையில நான் உம்மை சார்ந்து கொள்ளாமல், நீர் தருகிற சமாதானத்தை சார்ந்து கொள்ளாமல், ஏதோ ஒரு காரியத்தின் மேல் நான் சார்பு வைத்து உம்மை அல்லாமல் வேறொரு காரியத்தின் மேல், அது ஒரு மனிதராயிருக்கலாம், அல்லது அது தேவன் உங்களுக்கு தந்த ஒரு ஆசீர்வாதமாகவே கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒரு நல்ல நடக்கையை கூட நீங்கள் நம்பலாம். இல்லை, வேதம் ஒருபோதும் அதற்கு இடம் தரவில்லை. தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளதான் அழைக்கிறது. உங்கள் நல் நடக்கைகளின் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வாதத்தையோ ஒரு சமாதானத்தையோ ஒரு மேன்மையையோ பெற்றுக்கொள்ளலாம் என்று ஓடாதிருங்கள். உங்களுடைய மேன்மை, உங்களுடைய சமாதானம் எல்லாம் இயேசு மாத்திரமே.
எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இயேசுவின் மேல் உள்ள ஒரு முழு சார்பு இருந்தா, அன்னைக்கு சீஷர்கள் சொன்னாங்க பாருங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்று சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்ல சொல்லுகிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஊழியத்தை குறித்து, அவர் தேவனோடு உள்ள தம்முடைய ஐக்கியத்தை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர் அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து அதுல 4வது அதிகாரத்துல இப்படி சொல்லுகிறார். 8வது வசனத்துல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. 9வது வசனம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பாத்தீங்களா? இயேசுவையே சார்ந்து நிற்கிற ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவ வாழ்வு இன் அறிக்கையைத்தான் அந்த 2 கொரிந்தியர் 3-4 அதிகாரங்களில், அதில் விசேஷமாய் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் பார்க்கிறோம். அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை சார்ந்து பெற்றுக்கொள்ளுகிற சமாதானம், உம்முடைய சமாதானம் எங்களை மடிந்து போகிறோம் என்று அறிக்கையிட வைக்காது, மடிந்து போகிறதில்லை, மனமுறிவடைகிறதில்லை என்று தைரியமாய் நிற்க செய்யும். அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.